ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தாங்க இந்த ஒரு வீடியோ. நீங்கள் இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எப்படி படிக்கணும்னு தெரியல, எந்த யூடியூப் சேனல் பார்த்து நோட்ஸ் எடுக்கணும்னு தெரியல அப்படின்னாக்கா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? எப்பயும் போல் காலையில் பார்த்தீங்கன்னா பசங்களெல்லாம் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் படிக்கணும். அதனால் வந்து நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு டைம் பத்தாது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கலாம் அப்படின்றத சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 2 வழியாக நீங்கள் படிக்கலாங்க. ஒன்று, நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் போகலாம். அப்படி இல்லைனா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் போகலாம். இந்த 2 மெத்தடு தான் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் போனாலும் உங்களுக்கு யாருன்னா நடத்தினா தான் புரியும் அப்படின்னாக்கா அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் சிலபஸ் வைஸ் போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சொல்கிறாங்க. அந்த யூடியூப் சேனலோட பேர் சொல்கிறேன். ஓகேங்களா? எய்ம்டிஎன் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ், ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு யூனிட்னு எடுத்துக்கணுன்னா அந்த ஒரு யூனிட்டுக்கு ஒரு 15லேருந்து 20 வீடியோ இருக்கும். கரெக்டாக சிலபஸ் வைஸ் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே நோட்ஸும் கொடுத்துருவாங்க. நோட்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. நீங்கள் பிரிண்ட்டு போட்டு படிக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லைனா அந்த நோட்ஸை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே. அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். அவங்களுடைய வேலை பிடிஎஃப் கொடுத்துருவாங்க, மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க, கிளாஸும் நடத்திடுவாங்க. உங்களோட வேலை படிக்கணும். நோட்ஸை வந்து நீங்கள் எப்படின்னா ஒன்று பிரிண்ட்டு போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் கைப்பட எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு சிலபஸ் வைஸ் போகிறதுக்கு. ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு யூடியூப் சேனல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநாத் ஐஏஎஸ் அகாடமியில் நிறைய ரிவிஷன் போட்டிருக்காங்க. கோட் ரிவிஷன், வார் ரிவிஷன், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரிவிஷன் வீடியோ பிடிச்சிருக்கோ அதை பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறாங்க. உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போ டைம் பத்தாது இல்லைங்களா? ஸ்கூல் புக் இருந்ததுன்னா அங்கங்கே மார்க் பண்ணி மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் எதனா ஒரு வீடியோவை ப்ளே பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு டாபிக் படிக்கிறேன் அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக யாருன்னா வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற வீடியோவை நான் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கேட்டுருவேன். கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் படிப்பேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் படிக்கும் போது எனக்கு அந்த ஸ்டோரிலாம் தெரியணும். யார் யாரை பற்றி வருவாங்க, இதில் யார் ஃபஸ்ட்டு இருப்பா, பூலிதேவர் இருப்பார், வீரபாண்டிய கட்டபொம்மன் இருப்பாங்க, மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார் பார்த்தீங்கன்னா நம்ம 6th படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ இதில் இருக்கிற ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியணும். அந்த ஸ்டோரி எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம வீடியோ காதால் கேட்டிருப்போம் இல்லைங்களா? அது மூலமாக நம்ம மைண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அப்போ நம்ம 2வது வாட்டி படிக்கும் போது என்னென்னா நம்ம இந்த பாயிண்ட் வந்து அப்போ சொல்லும் போது திரும்பி ரிப்பீட் ஆகுது, அப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கே தெரியும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி படிக்கணும். இல்லை எனக்கு இது வந்து செட் ஆகாது, ஸ்கூல் புக்கில் படிக்கிறது எனக்கு செட் ஆகாது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் எய்ம்டிஎன் யூடியூப் சேனலில் போயிட்டு பாருங்கள். அவங்க வந்து பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க நோட்ஸ் மாதிரி. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதையே படிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 மெத்தடில் தான் படிக்க முடியும். நீங்கள் எதனா ஒரு மெத்தடை சூஸ் பண்ணி அதாவது நீங்கள் கலந்து படிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எக்கனாமிக் அப்படின்ற ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா பொருளாதாரத்தை பற்றி ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். இப்போ பாலிட்டி எடுக்கிறீங்கன்னா பாலிட்டி ஃபுல்லாக படிக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வழிமுறைகள் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஐஎன்எம் படிச்சுட்டு பாலிட்டி படித்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் ஐஎன்எம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மூலமாக தான் பாலிட்டி அப்படின்றதே நமக்கு வந்து உருவாகி வருது. நாடு சுதந்திரம் அடைகிறது வரலும் என்ன அப்படின்றத வந்து ஐஎன்எம்மில் படிப்போம். நாடு சுதந்திரம் அடித்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி வந்து நமக்கான சட்டத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்றது பாலிட்டியை பற்றி படிப்போம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஐஎன்எம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாலிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துட்டு தான் ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற அந்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெசன் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கிருஷோபா அகாடமியில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் தான். நான் உங்களுக்கு சொல்கிற இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே எதுவுமே பெய்டு பண்ணி வாங்கி படிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? குருநாத் ஐஏஎஸ் அகாடமி வீடியோவும் ஃப்ரீ தான். AMTN யூடியூப் சேனலில் இருக்கிறதும் ஃப்ரீ தான். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷோபா அகாடமி சார் சொன்ன இல்லைங்களா, அதுவும் ஃப்ரீ தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி படிங்க. நம்ம பணம் செலவு பண்ணி படித்தாதான் கிளியர் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ படிக்கிறோம், நம்ம எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோம், எந்த அளவுக்கு சிலபஸை கவர் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸோடைய தொடர்ந்து அடுத்து நம்ம எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நோட்ஸ்லாம் வச்சு நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சதுன்னா நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து எக்கனாமிக்ஸ் ரிவிஷன் நோட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி படிக்கணும். ஆனால் பாலிட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி INM கம்ப்ளீட் பண்ணால் தான் பாலிட்டி படிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோன்றதுனால இப்போ ஃபஸ்ட்டு INM முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிட்டி வந்து ரிவிஷன் நோட் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ